ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டிற்கான குரூப் 4க்கு நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்றிருக்காங்க. அந்த சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதிகமான வித்தியாசம் அவங்க எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம தமிழில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி ஈல இருக்குது தமிழ் பகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லி இதுலேருந்து 100 கேள்வி கேட்குறாங்க 10ஆம் வகுப்பு தரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸில் தான் அப்படி கொடுத்துருக்கும். ஆனால் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கட்டாயம் படிச்சுக்கணும், ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் சிலபஸ் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எந்தெந்த பகுதியை அதிகமாக படிக்கணும், எதை கொஞ்சம் நார்மலான ஒரு படித்தா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா சிலபஸை படிச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகு 1ன்னு கொடுத்து இலக்கணம் அப்படின்னு கொடுத்து 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 25 கேள்விகள் இந்த பகுதியிலேருந்து தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து மட்டுமே நாங்கள் 25 கேள்வி கேட்போம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, பொதுவாக கொடுத்துருப்பாங்க இலக்கணம் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் இந்த பகுதியிலேருந்து நாங்கள் 25 கேள்வி கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, எழுத்து அப்படிங்கிற இலக்கணத்துலேருந்து பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெறில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. அதாவது நம்ம மயங்கொலிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு நாவை தவிர மீதி அந்த 7 எழுத்துக்கான வேறுபாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல். இதில் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம், இதனுடைய வகை என்ன வகை அப்படின்னு அறியறது. அடுத்து அயற்சொல், அயற்சொல்னால் வேறுமொழிச்சொல். அப்புறம் அதுக்கான தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ இந்த தலைப்புகளில் இருந்து மட்டும் நாங்கள் 25 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு தலைப்புகள் தான். நம்ம அடிக்கடி வீடியோ போட்டிருக்கோம், இனிமேலும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ரொம்பவே ஈஸி தான். முன்ன மாதிரிலாம் நீங்கள் எதையுமே தமிழுக்காக வேண்டி மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ரொம்பவே முன்னைய விட இப்போ குரூப் 4 சிலபஸ் ஈஸியாக தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சொல்லகராதி அப்படின்னு கொடுத்து அழகு 2ல் அதில் ஒரு 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருளுக்கு பல மொழி இருக்கும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இரு பொருளை குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகேங்களா? இது அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, அந்த டேஷ் கொடுத்துருவாங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பயிலுதல் அப்படிங்கிறத நீங்கள் எது கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மருவு பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமானது. ஊர்களின் மருவு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதாவது ஒரு சொல் கொடுத்து அதுக்கு பொருத்தமான பொருள் என்ன. இப்போ ஊடகம் அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இப்போ ஊர்களின் மறு பெயர்கள் அப்படின்னா புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடினா மண்ணை, மயிலாப்பூர்னா மயிலை, அந்த மாதிரி ஊர்களுடைய மருவு பெயர்கள் கேட்பாங்க. அடுத்து பிழைத்திருத்துக்கு ஒரு ஓர் அப்படிங்கிறத எங்கே வரும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை நம்ம இணைத்து பேசணும். இப்போ வெத்தலை அப்படின்னு சொல்கிறது போல் வெற்றிலை அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். நாற்காலி அப்படின்னு சொல்கிறது போல் நாக்காளி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம நாற்காலி அப்படின்னு கரெக்டான முறையில் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இது. அடுத்து பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம், அதை நம்ம சரி செய்யணும். இப்போ பாருங்கள், நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொல்கிறத நேற்று மழை பெய்தது அப்படின்னு நம்ம அந்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழையை சரி செய்து சரியான முறையில் நம்ம தொடர்களை எழுதணும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயம். ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அதை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது. அடுத்து பொருள் தரும் ஓரெழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி தான், அதுதான் அப்படி மாற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நம்மளுக்கு எத்தனை கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 கேள்விகள்
கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இலக்கணம்னு கொடுத்தாங்க. இலக்கணம்னா அவங்க எல்லா இலக்கணமும் சொல்லல. அந்த எழுத்தில் சொல்லிக்க பர்டிகுலரானது அடுத்து சொல்லல. அதில் மட்டும் 25 ப்ளஸ் சொல்லகராஞ்சு கொடுத்து அதில் ஒரு 15 கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 40. அடுத்து எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 கேள்வி 15 மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அமைத்தல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த தொடர் வகைகள் என்னன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆப்ஷனில் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஷேடோ பண்ணால் போதும். ஆனால் அதை எழுதக்கூடிய ஆற்றல் அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கீழே கரெக்டான ஆப்ஷனில் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை அக்ரிணை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளி மரபு இது எல்லாமே படிச்சுக்கணும். அடுத்து வினை மரபு படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினாக்குறி இதெல்லாம் எங்கெங்கே வரும், எங்கெங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா கலைச்சொற்களையும் படிச்சுட்டு அது தவிர்த்து வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் எல்லாமே அடங்கும். நீங்கள் ஒரு ஏர்ஃபோர்ஸை பற்றி கேட்பாங்க, திடீர்னு ஒரு கடல் சார்ந்த ஏதாவது ஒரு கலைச்சொற்கள் கேட்பாங்க, வேளாண்மை சார்ந்தது ஏதாவது கேட்பாங்க, தனி மனித கலைச்சொற்களை பற்றி எதாவது கேட்பாங்க, நம்ம பாடப்பகுதி ரிலேட்டான கலைச்சொற்கள் எதாவது கேட்பாங்க, வெளிநாட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்கள் கேட்பாங்க, எது வேணாலும் கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அதில் ஒரு 15 கேள்வி. ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க, அந்த செய்தியை வாசித்து அதில் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் அட்டன் பண்ணணும். ரொம்பவே ஈஸியானது தான். நம்ம முன்னே எழுதியிருப்போம், பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் அதிலிருந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. அடுத்து வந்து எளிய மொழிபெயர்ப்பு, அதாவது ஆங்கிலம் கொடுத்துட்டு தமிழ் சொற்கள் எழுதணும், தமிழ் கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் எழுதணும். அந்த மாதிரி எழுதுறதுல ஒரு 5 கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன ரொம்ப அதிகமாக படிச்சுக்கிட்டு இருந்த அந்த செய்யுள் பகுதி, அப்புறம் அந்த தமிழ் அறிஞர்கள் அவங்கள பற்றின கொஸ்டின் மொத்தம் எத்தனை அப்படின்னா 15 வினாக்கள் தான். ரொம்ப முக்கியமானது இது. 15 வினாக்கள் தான் அவங்கள பற்றி கேட்பாங்க. மீதி 85 கேள்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கணம் சார்ந்த பகுதியிலே வந்துடும். எளிய மொழிபெயர்ப்பு, வாசித்தல், கலைச்சொற்கள் இதிலேருந்தே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் திருக்குறளில் முன்னே 25 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க, இப்போ 20 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலையாமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, இதில் உள்ள மேற்கோள்கள், இது தொடர்பான செய்திகள். அப்புறம் பார்த்திங்கன்னா அறநூல்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அப்புறம் ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. உவே சாமிநாத ஐயர், தேப்பு மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்தி, தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு, தமிழ் சான்றோர் பற்றிய செய்தி, பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடியார்களார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்ன சிலபஸில் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த சீமணி, மு மேத்தா அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருந்து மட்டும் உங்களுக்கு 15 கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 85 கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் இருக்குது. அப்போ இந்த இலக்கணத்தில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ரொம்பவே எளிமையானதாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன வரும், இப்போ எழுத்து இலக்கணம்னா எப்படி வரும், சொல் இலக்கணம்னா எப்படி வரும், பிழை திருத்தல்னா நம்ம எப்படி வந்தால் எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. இதோட உங்களுக்கு தமிழுக்கான 100 கேள்விக்கான அந்த மதிப்பெண்ணை அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிகேலையும் கொடுத்துருக்காங்க. அந்த 100 கேள்வி எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தமிழில் உள்ள சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல கூர்ந்து கவனிங்க, ரொம்பவே முக்கியமானது. இதிலேருந்து நம்ம வீடியோ இனிமேல் தொடர்ச்சியாக போடுவோம்.
நீங்கள் சிலபஸ் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எதுலேருந்து எத்தனை மார்க் வரும், நம்ம எதை அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக 2025 குரூப் 4ல் நீங்கள் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.